அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. மார்க்க கல்வி கற்ற ஒரு ஆலிமுடைய சிறப்பை பற்றி எடுத்து கூறும் இந்த நிகழ்ச்சி தாரமி கிதாபில் 109வது ஹதீஸாக பதிவாகி இருக்கு. ஹஜரத் ஹசன் ரஹ்மத்துல்லா இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில் அமர்ந்திருக்கிறாங்க. அந்த சபையில் இருக்கிற சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட பனு இஸ்ராயலில் இருக்கிற 2 மனிதர்களை பற்றி கேள்வி கேட்குறாங்க. யார் ரசூலல்லாஹ், பனு இஸ்ராயலில் 2 மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் மார்க்க கல்வி கற்ற ஆலிம், இவர் ஃபர்ல தொழுகைகளை மட்டும்தான் தொழுதுகிட்டு இருக்கிறாரு. ஆனால் மற்ற நேரங்களில் தான் கற்ற மார்க்க கல்வியை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. இப்படிப்பட்டவர் முதல் மனிதர். 2வது மனிதர் யார்? அவர் ஆலிம் கிடையாது, மார்க்க கல்வி கற்ற ஆலிம் கிடையாது. ஆனால் அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க தினசரி வாழ்க்கையில் அதிகப்படியான நன்மைகளை செய்கிறாரு. எந்த அளவுக்குன்னா, தொடர்ச்சியாக தினசரி இரவுல நின்று வணங்குறாரு, பகலில் நோன்பு வைக்கிறாரு. இந்த அளவுக்கு ஒரு பரிபூர்ண வணக்கசாலியான ஒரு மனிதர் 2வது மனிதர். யார் ரசூலல்லாஹ்? இந்த 2 மனிதர்களில் யார் சிறந்தவங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட சஹாபாக்கள் கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே பதிலளித்தாங்க, அந்த ஆலிம் தான் சிறந்தவர், அந்த மார்க்க கல்வி கற்ற அறிஞர் தான் சிறந்தவர்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. தொடர்ச்சியாக சொல்லுவாங்க, ரசூலல்லாஹ், அந்த மார்க்க கல்வி கற்றவருக்கும் அந்த வணக்கசாலிக்குமான வித்தியாசம் எந்த அளவுக்கு அப்படின்னா, உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் போன்றதுன்னு சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ், எப்பேற்பட்ட பாக்கியம்னு யோசிச்சு பாருங்களேன். அதான் ஒரு இடத்துல சொல்லுவாங்க, அல் உலமாஉ வரஸத்துல் அன்பியா, ஆலிம்கள் மார்க்க கல்வி கற்றவர்கள் நபிமார்களின் வாரிசுகள்னு சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ், எப்பேற்பட்ட அந்தஸ்துக்குரியவங்களா அல்ல அந்த மார்க்க கல்வி கற்றவங்களை ஆக்கி வச்சிருக்கான்னு யோசிச்சு பாருங்களேன். அப்படிப்பட்ட பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம்முடைய சமுதாயத்தில் ஒவ்வொரு ஆண் பெண்ணுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. ஆமீன்.